எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள வீடியோ பார்த்துட்டு போயிடலாம். இதாக பார்த்தீங்கன்னா அவுட்புட், அதாவது என்ன, என் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே அவுட்புட் காமிப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் ஃபுல் அவுட்புட்டு. இந்த டைனிங் டேபிள் வந்து ரொம்ப சிம்பிளான மாடல், ரொம்ப பெருசாலாம் இல்லை, சாதாரணமாக ஒரு டைனிங் டேபிள் சரி எப்படின்னா இதில் வந்து என்னென்ன வுட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்றதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாரி வந்து இது மேலே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ப்ளேவுட்டுன்னு சொல்ல முடியாது, போராட்டிக் வுட். அதாவது என்ன, எல்லா வுட்டையும் வந்து என்ன பண்ணால் துண்டு வுட்டை வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் இந்தமாரி ஒரு பெரிய ஷீட்டு கம்ப்யூட்டரில் என்ன சொல்கிறது, மிஷின்ஸில் போட்டு ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெக் பொசிஷன். இந்த லெக் பொசிஷன் பார்த்தீங்கனாலே என்ன பண்ணிருக்கோம்னா டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணால அந்த கலர் உங்களுக்கு தெரில. ஏன்னா வந்து டாப் பொசிஷனுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் பீஸ்க்கு வந்து அந்தமாரி கலர் ஏற்றிருக்கோம், பாலிஷ் கலரு. இது லெக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதில் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக், அதாவது என்ன ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் இருக்கும். அதில் தான் என்ன பண்ணாலும் இந்த லெக் டிசைன் கட் பண்ணோம். இதுக்கேற்ற மாரி சேர்ஸும் இருக்குது. அந்த சேர்ஸ் பற்றின வீடியோ நான் அடுத்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன். இதாக பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சிம்பிள் பேசிக் ஆர்ச் டிசைன் தான் இதில் போட்டிருக்கோம். இந்த ஆர்ச் டிசைன் பார்த்தீங்கன்னா எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வர ஆர்ச் டிசைன் மாடல் மாதிரியே இருக்கும். அதாவது என்ன, அந்த மாதிரி தான் இது இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்ல தான் கட் பண்ணியிருக்கோம். ஜிக்ஸாக்ல கட் பண்ணி முடிச்சு என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் வச்சு டிசைன் போட்டிருக்கோம். அதேமாரி வந்து டாப் ஆஃப் தி ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டிக் வுட். அகத்த நடுவில் வந்து அந்த கலர்ஸ் ஊற்றணுமா, அந்த கலர்ஸுக்கு வந்து என்ன வுட்டு ஊற்றணும்னா படாக்குட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் பெயிண்ட், அதாவது கலர் அதுமாரி பண்ணனால வந்து உங்களுக்கு அந்தமாரி வந்து கலர் வந்து கொஞ்சம் டல்லாகிட்ருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த பெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மீது எல்லாத்துலேயும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லெக்கு எல்லாமே என்ன பண்ணால் ரவுட்டரில் வச்சு தான் டிசைன் போட்டுக்கிறோம். அதாவது ஹேண்ட் ரவுட்டர் வரும் தெரியுமா, அந்த ரவுட்டர் வச்சு டிசைன் போட்டுக்கிறோம். அதேமாதிரி ஆர்ச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்ல கட் பண்ணிட்டு ஹேண்ட் ரவுட்டர் வச்சு டிசைன் போட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும், அதே சமயம் வந்து க்ளீனாகவும் இருக்கும். அதுக்கடுத்து நான் பார்க்கும்போது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான புஷ் எப்போ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பட்ஜெட், அதாவது என்ன, ஒரு நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் எப்படி யூஸ் பண்ணோம் நீங்கள் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் பட்ஜெட் டைனிங் டேபிள் தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டிக் வுட் ஷீட்டு, அதுக்கு வந்து சைடு லெக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ குட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் இதுவெல்லாம் போடல, நார்மலாக ஒரு ஜிக்ஸாக்ல வந்து கட் பண்ணி அந்த டிசைன் போட்டிருக்கோம், ஆர்ச் டிசைனு. அதேமாரி பார்த்தீங்கன்னா சைடு குறுக்கு பீஸாக பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஜிக்ஸாக் மிஷின் வீடியோவில் கட் பண்ணது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த வீடியோட தம்ப்லைனு. அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து அவுட்புட் பார்ப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டேப் வந்து பார்த்தீங்கன்னாலே டைனிங் டேபிள் டாப் பொசிஷனை காட்டுறது, 2வது டேப்பு பாட்டமு, 3rd வந்து ஆர்ச்சு, 4th வந்து லெக். இதுதான் வந்து செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா 30,000 ஆகிடுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ருபீஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் கட்டிங் டிசைனுக்கு அடுத்து இந்த டீ குட் இது அதெல்லாம் சேர்த்தாலே ஒரு மெட்டீரியல் மட்டுமே ஒரு 15,000 ஆகிடுங்க. மெட்டீரியல் மட்டுமே ஒரு 15,000 கிட்ட வந்துடும். அதுக்கடுத்து மிஷின் ஒர்க், இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல ஆர்ச் கட் பண்ணுறோன்னா அதுக்கு தனியாக செப்பரேட் காசு போடுவாங்க. அடுத்து ரவுட்ரு டிசைனுக்கு தனியாக காசு போடுவாங்க. இது எல்லாமே ஓவரால் கால்குலேட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் டேபிள் செஞ்சிடலாம். பட் இதுக்கு வர சேர்ஸ் வர நிறையா இருக்குது. பட் 30,000 நீங்கள் அதிகமாக நினைக்கிறீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இதுக்கேற்ற மாரி சேர்ஸும் வர செஞ்சுருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாமே செய்கிறதுக்கு மட்டும்தான் 30,000. பட் ஆனால் வந்து பாலிஷ் ஒர்க்குக்கு பார்த்தீங்கனாலே இந்த காசு அப்படியே இதுவும் ஆகும். ஏன்னா நீங்கள் எந்த டைப் பாலிஷ் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியில் பாலிஷ் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி இதோட சேர்ஸ் கூட இருக்குது. அது பற்றின அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள். மொத்தமாக டைனிங் டேபிள் ப்ளஸ் சேர்ஸ் செய்கிறதுக்கு ப்ளஸ் லேபர் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 30,000 ஆச்சு. பட் ஆனால் வந்து பாலிஷ் ஒர்க்குக்கு ரேட்டு தனியாக. மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை.